உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேச வந்தது செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மேன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ஜூன் மாசம் 1ஆம் தேதி மேசத்துக்கு வர்றாங்க. அப்படி மேசத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதா இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அப்ப ரிஷப ராசி, அப்ப இந்த ரிஷப ராசிக்கு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாண்ட நிறைய பேர் ரிஷப ராசியில் இருக்கிறவங்க என்னுடைய பதிவை நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய பேர் தங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சும் நம்மகிட்ட விளக்கங்கள் கேட்டுக்கிறாங்க. நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது போக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நாம ஃப்ரீயாக ஒரு நாள் ஒரு 10 ஜாதகம் பார்த்து சொல்லலான் இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த நாள் சீக்கிரமா அறிவிப்போம். ரிஷப ராசிக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது. செவ்வாய் பகவான்னாவே இரத்தகாரகன், பூமிகாரகன், சகோதரகாரகன், ஒரு பெண்ணுக்கு கணவராக வரக்கூடிய அனுகிரகம் அந்த செவ்வாய் பகவானுக்கு இருக்குது. அப்ப இவ்வளவு காரகத்துவங்களை பெற்ற அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமாக கிரகமாக கருதப்படுகிறது. அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ரிஷப ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அப்ப இந்த 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவானாக இருந்தாலும் அந்த 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சியா வர்றாங்க. அப்ப இந்த 12ஆம் இடம் என்பது என்னன்னா அயன சயன போகஸ்தானம். அப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம் அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தொலைதூர பயணம், இது எல்லாத்தையுமே குறிக்கிறது அந்த 12ஆம் இடம். அப்ப அந்த 12ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் எதுனா குடும்பம். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சந்தோஷம், உங்களை விட்டு தொலைந்து போன அந்த சந்தோஷங்கள் மீண்டும் கணவன் மனைவிக்குள் சேர்ந்து நீங்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக ஒரு திருப்தியாக குடும்பம் நடத்த போகிறீர்கள். அப்படிங்கிறது தான் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஆழமாக சொல்கிறது. அது போக நீங்க தொலைதூரம் சென்று ஒரு வியாபாரம் பண்றீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு வேலை செய்யறீங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ஒரு வீரமான கிரகம், ஒரு விவேகமான கிரகம், தனக்கு ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய கிரகம், தனக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய கிரகம், எதையுமே பாசிட்டிவா திங்க் பண்ணக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட கிரகத்துடைய சூழ்நிலை உங்களுக்கு 12ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால நீங்கள் வெளிநாடு போய் வெளிநாட்டுல சம்பாதிக்கணும், வெளிநாட்டுல நம்ம சிட்டிசன் ஆகணும், வெளிநாட்டில இருந்து நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைத்தால் கண்டிப்பாக அது நடக்கும். அது போக வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே, வெளிநாட்டுல இருக்கிறவங்க அந்த ஊர் சிட்டிசன், வெளிநாட்டு சிட்டிசன், இவங்க எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அப்போ ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருந்தா அதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு நல்ல சக்சஸ் கிடைக்கும். கடந்த காலங்கள்ல நீங்க தோல்வி அடைஞ்சீங்க, பிசினஸ்ல அவ்வளோக்கா திருப்தி இல்லை, ஒரு வேலையில திருப்தி இல்லை, அப்ப கிடைக்காத திருப்தி இந்த பீரியட்ல ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப வெளிநாட்டுல வாழ்றவங்க வேலையில பிரச்சனையா, அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். தொழில பிரச்சனையா, பிசினஸ்ல பிரச்சனையா, இது எல்லாமே முடிவுக்கு வரும். அப்ப இழந்த நீங்க அந்த தொழிலை உங்களுக்கு பார்க்க போன நேர்த்தியாக நல்லபடியாக அமையக்கூடிய காலகட்டமாக இது அமையும். அது போக அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. 3ஆம் இடம் என்பது
முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி இல்லைன்னா யாருனாலையும் தலையெடுக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது, சாதிக்க முடியாது, ஒரு வாழ்க்கையில நல்ல வாழ்க்கையாக வாழ முடியாது. அப்படிப்பட்ட இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் திருவினையாகும், அது வெற்றியாகும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல ஒரு இடம் மாறி போகணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக போக முடியும். இந்த சமயத்தில் வெளிநாடு போக நினைக்கிறீங்க, போக முடியும். இந்த சமயத்தில் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் நினைக்கிறீங்க, ஆரம்பிக்க முடியும். இந்த சமயத்துல எனக்கு கல்யாணம் தேவை, இந்த சமயத்துல நான் கல்யாணம் பண்ணியே ஆகும்னு முயற்சி பண்றீங்க, அந்த கல்யாணங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்ப நீங்க எந்த முயற்சிகள் பண்ணினாலும் அந்த முயற்சிகள் ஈடேறுவதற்கு அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப இது ஒரு சக்சஸ் ஆன டைம். அப்ப இந்த பீரியடை பயன்படுத்துங்க, கண்டிப்பாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. அது போக பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 6ஆம் இடம் என்பது உங்களுடைய வீடு தான், சுக்கிர பகவானுடைய வீடு. அப்ப ரிஷப ராசிக்கு பார்க்கணும், ரிஷப ராசியை ஆளக்கூடிய கிரகமும் சுக்கிர பகவான் தான். அப்ப அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் போட்டிகள் கண்டிப்பாக குறையும். அப்ப உங்களுக்கு எதிரிகள் விலகுவார்கள், உங்களுக்கு கடன் குறையும், உங்களுக்கு சத்துருக்கள் உங்களை விட்டு நீங்குவாங்க, உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக தீரும். அப்போ உடல்ல இருக்கக்கூடிய கஷ்டம் கண்டிப்பாக மருத்துவ ரீதியில மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாலும் அதுல நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். எதிரிகள் ஆகப்பட்டது உங்களுக்கு காணாம போயிடுவாங்க, உங்க வழியில யாருமே குறுக்கு வர மாட்டாங்க. அப்புறம் உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க, நீங்க வாழ்றீங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நல்லா வாழக்கூடாதுன்னு நினைச்சவங்க, நீங்க அழிஞ்சு போகணும்னு நினைச்சவங்க, அப்படிப்பட்டவர்கள் யாருமே இந்த பீரியட்ல உங்க கண்ணுக்கு தெரியாமல் அவங்க காணாம போயிடுவாங்க. அப்ப நீங்க போகக்கூடிய ரூட் கிளியரா இருக்கும். அப்ப கிளியராக இருந்தால் நாம எதையுமே சாதிக்க முடியும். ரிஷபராசிக்காரங்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் நீங்கள் வாழப் போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு படி நீங்க மேல வர போறீங்க. இது போக அதே செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப அந்த செவ்வாய்ங்கிறது கணவர் சம்பந்தப்பட்ட கிரகம். அப்போ அந்த 7ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பார்க்கறதுனால நிறைய பெண்களுக்கு நல்ல கணவர் கிடைக்கக்கூடிய டைம். அப்ப ரிஷபராசியில பிறந்த பெண்களுக்கு இப்ப மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னா அருமையான மாப்பிள்ளை கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த அந்த குணமுள்ள மாப்பிள்ளை கிடைப்பாங்க. நீங்க நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல மாப்பிள்ளையா அமையவாங்க. அப்போ இது பெண்களுக்கு ஒரு அற்புதமான டைம், காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்துல மாப்பிள்ளை பாருங்க, நல்ல மாப்பிள்ளைய கிடைப்பாங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானால உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம், வியாபாரத்துல முன்னேற்றம், நல்ல வாழ்க்கை, நீங்கள் நினைத்ததை அடையலாம், நினைத்ததை செய்யலாம், இந்த மாதிரி விஷயங்கள வந்துட்டு இருக்குது. அதே சமயத்துல அந்த செவ்வாய் ஆகப்பட்டது ஒரு எப்படின்னா ஒரு நெருப்பு கிரகம். அப்ப அந்த நெருப்பு கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் திரேகத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவு வருதுன்னா கண்டிப்பாக வரும் போகும், ஒன்றும் பெருசா பண்ணாது. அப்படி ஒரு உடலுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனுக்குடனே பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசைகள் சாதகமா பாதகமான்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.